ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். கொழுக்கட்டையில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் நமக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது இந்த பிடி கொழுக்கட்டை தான். கிராம சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமாக விநாயகருக்கு படைப்பாங்க. சட்டுனே 5 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம வெல்லைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். கம்பி பதம் அது இதுன்னெலாம் தேவையில்லைங்க. வெல்லம் முழுசாக கரைஞ்சிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் விற்கிற அரிசி மாவு தான். அது கூட கொஞ்சம் உப்பு தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நிறையா சேர்க்கணும் தேவையில்லை, இந்த மாதிரி லைட்டாக சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகை இந்த மாவில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த வெள்ளத்தில் இருக்க தூசை எல்லாமே வெளி வந்துடும். இது கூடவே நான் தேங்காய்ச்சில் இந்த மாதிரி பூ மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துடலாம். இது கூட நான் கொஞ்சம் வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய்ச்சில் இந்த மாதிரி துருவி போடாமல் பொடிசாக பல் மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி இந்த வெள்ளுக்கு அப்புறம் நம்ம பொட்டுக்கல்லை கூட சேர்த்துக்கலாங்க. இது 2 மெத்தட்லையுமே செய்யலாம். இது இப்போ நான் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம வச்ச வெள்ளைப்பாகு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றிட வேணாம். தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. நான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு பிணைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. சட்டுனே நம்ம 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். விநாயகருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிடி கொழுக்கட்டை தான் முக்கியத்துவமே இதுதான் மெயினாக படைப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் விரல் தடை அந்த கொழுக்கட்டையில் படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பதிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம விரல் தடை இருந்தால் தான் அது பிடி கொழுக்கட்டை பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடிச்ச கொழுக்கட்டையெல்லாம் இந்த மாதிரி இதில் 2 எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது நம்ம எப்பயும் போல் இட்லி அவிக்கிற மாதிரி தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த தட்டை எடுத்து அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்துட்டேன். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செஞ்சுட்டோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.